கிராமத்து பெண் தான், ஆனால் இதை செய்ய முடியாது. நானும் கிராமம் தான், அவங்களும் கிராமம் தான். இருந்தாலும் அவங்க பார்த்தது மாதிரி இருக்கே. ஆமா பங்கு, வாய்ஸே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. வந்து என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து சேனல் வச்சிருக்கேன். இதை வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் எங்க மாமா நினைச்சேன் அவ்வளோ வந்து இப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீல்ஸு குக்கிங் வீடியோலாம் போடுறாங்க. அதனால் எங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் மேலே கேர் எடுக்க மாட்றாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாட்ச் சப்ஸ்கிரைபர் வந்து 1 இயரில் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு அச்சீவ் ஆகலை. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். புரியுதா? உங்களுக்கு புரியுதா? சொல்லுங்க. அந்த டெக்னாலஜி தான் உங்களை டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க அதை டிரைவ் பண்ணல. வீடியோவா போடலாங்கிறத சாய்ஸா இருக்கா, இல்ல இது உங்களுக்கு பிடிக்குங்கிறத மட்டும்தான் செய்யறாங்களா? என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா? என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? நான் வந்து எம்சிஏ படிச்ச ஸ்டூடெண்ட். ஒரு எம்சிஏ படிச்சுட்டு ஒர்க்ல இருந்த பொண்ணை இப்படி சுருக்கி உட்கார வச்சுட்டு உங்களுக்கு சட்டை என் பண்ணி கொடுக்கணும், நீங்க பயணத்துக்கு போறப்ப பொட்டி ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு ஆளா மாத்துனா அந்த பொண்ணோட நெருக்கடியை அவங்க எங்க வெளிப்படுத்துவாங்க? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. இல்லை, அவங்களும் இஷ்டப்பட்டு தான் சார் இருந்தாங்க, வேலைக்கு இல்ல போகணும்னு சார், அவங்க இல்ல சொல்லல. இல்ல கண்டிப்பா இல்ல. அவங்க வந்துட்டு நீ போய் சொல்றியாம்லடா? நீ போய் சொல்றியாம்லடா? இருக்குன்னு என்னன்னா, எனக்கு வந்து எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணணும். நான் எல்லாத்துக்கும் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாது. அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணல. எங்க அம்மாவுக்கு வந்து பையன்லாம் கிடையாது. அதனால எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ண அந்த ஒரு ரீசனுக்காக தான் சார் நான் வந்து யூஏ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். வெரி குட், ஐ லைக் யூ. இந்த பொண்ணு பண்றதுல என்ன தப்பு? ஒரு thought ல இருக்கு. நீ ஏன் சம்பாத்தியம் போது நீ குடும்பத்திலேயே உட்காந்துக்க, இப்ப பிள்ளைகளை மட்டும் பாத்துக்க சொன்ன நீங்க உங்க அம்மா அப்பாவையும் நான் பாத்துக்கிறேன்னு ஒரு கேரண்டி கொடுத்தா ரியாக்ஷனா